நெதன்யாகுவை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் ஆளுமைகளே, திரைக்கலைஞர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்ற எல்லாரையும் விட ஒரு இனப்படுகொலை என்ன பாதிப்புகளை உருவாக்கும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். கண்முன்னாகவே ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், சொந்த நாட்டை விட்டு பல்வேறு நாடுகளிலே அதிக அகதிகளாக சுற்றித் திரிகிற நிலைமை, இவையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சர்வதேச அளவிலே தமிழனுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஏறக்குறைய 18,000 குழந்தைகள் உள்பட 68,000 பேர் படுகொலை, 1,00,000 பேர் நாட்டை விட்டு அகதிகளாக பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிகிற மிக மோசமான நிலைமை, எத்தனையும் கண்மூடி பார்த்துக் கொண்டிருந்தால் இனியும் ஒருபோதும் இந்த தமிழினத்தை யாராலும் தட்டி எழுப்ப முடியாது என்கிற காரணத்தினால் தான் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார், எனக்கு மொழி பற்றி கிடையாது, மதம் பற்றி கிடையாது, மனித பற்றி இருக்கிறது. எனவேதான் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு மனித பற்றி இருக்கிற காரணத்தினால் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாதிப்பை எதிர்த்து போராடுகிற இயக்கமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச நாடுகள் தடை செய்யப்பட்ட கையெறி குண்டுகள், சர்வதேச நாடுகள் போர் வரையறை செய்திருக்கிற வரையறை, இந்த வரையறைகள் எல்லாம் எந்தவித அணுகுமுறையும் இல்லாமல் கடைபிடிக்காமல் அப்பாவி மக்கள் மீது கொத்தரி குண்டுகளை போட்டு படுகொலை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் அரசு இனிபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற காரணத்தை இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு வகையிலே நெதன்யாவும் மோடியும் சமதளத்தில் ஒரு தட்டிலே இருக்கிறவர்கள். அங்கே நேரடியாக வெடிகுண்டுகளை வீசி படுகொலை செய்வான் நெதன்யாகு. இங்கு மோடி வெறுப்பு அரசியலை மக்கள் மத்தியிலே திரித்து, இங்கு மதத்தின் அடிப்படையிலே மக்களை பிரித்து படுகொலை செய்கிற நபராக இந்தியாவிலே மோடி இருப்பார். எனவே நெதன்யாவுக்கும் மோடிக்கும் பெரிய வித்தியாசத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே சர்வதேச அளவில் பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலையை அங்கீகரிக்கிறவரை நாம் பேச வேண்டும். ஒண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை விரட்டியதை போல நாடு முழுவதும் யூதர்கள் சுத்தி தெரிந்தார்கள். எந்த நாடிலும் அனுமதிக்கவில்லை. மனிதாபிமானத்தோடு வாருங்கள், உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று காசாவிலே பாலஸ்தீன மக்கள் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்த பாலஸ்தீனமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் விடுதலையாகிற வரை, மனித இனத்திற்கு எதிரான கொடுமைகள் நிறுகிற வரை தொடர்ச்சியாக நாம் பெரியாரை முன்னிறுத்தி, அம்பேத்கரை முன்னிறுத்தி போராடுவோம். பாலஸ்தீனம் வெல்லுகிறவரை போராடுவோம், மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்வோம் என்று கூறி திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.